பகவத்கீதை சாங்கிய யோகம். முன்பு எப்போதாவது நான் இவ்வரசர்கள் ஆகியவர்கள் யாராவது இல்லாமல் இருந்ததில்லை. நம் தேசங்கள் அழியுமிடத்தும் நாம் இல்லாமல் போக மாட்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் அழியறதுனால ஆத்மா நாசம் அடையாது. ஆக நசிந்து விடுவார்களோ என்று ஐயப்படுவதும் வருந்துவதும் தேவையில்லாத ஒன்று. எப்படி ஜீவாத்மாவும் இவ்வுடலில் இளமையாகவும் வாலிப பருவமும் முதுமையும் வருதோ, அவ்வாறு வேறு உடலும் வந்து சேருது. அது பற்றி தீரமுள்ளவனுக்கு கலங்கிறதில்லை. தீரமுழுதல்னால் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு. உடல் மாற்றங்களுக்கு உள்ளாகும், ஆன்மாவுக்கு மாற்றம் கிடையாது. யார் மயங்காதவனோ அவன்தான் தீரன், அவன்தான் ஞானி. குந்தியோட மைந்தா பொறிகள் புலத்திலேருந்து பொருந்துவதால் குளிர், வெப்பம், இன்ப துன்பம் முதலே உருவாகுது. தோன்றுதலும் மறைதலும் நிலையாமையும் இதோட இயல்பு. பார்த்தா இதை நீ புரிஞ்சிக்க. புலன்களுடன் போகப் பொருள்கள் சேருவதால் உண்டாகக்கூடிய சுகமும் துக்கமும் நொடியில் மறையும். எதுவுமே நிலைக்கிறது இல்லை. இதில் எதுவும் உண்மையானதும் இல்லை. உறவுகளும் அப்படித்தான். பாரதா, நீ பொறுத்து கொள்றதுனால லாபங்கள் பல உண்டு. முக்கிய லாபம் என்னன்னு கேட்டேன்னா, மோட்சத்துக்கு தகுதி பெற முடியும். புருஷர்களில் சிறந்தவன் தான் புலன்கள், போக விஷயங்கள், சேர்க்கைகள் எவன் கலங்கவில்லையோ, எவன் சுக துக்கங்களை சமமாக பாவிக்கிறானோ அவனே மோட்சத்துக்கு தகுதியாகிறான். கலங்குதல் அஞ்ஞானம். அஞ்ஞானம் அகன்றா துக்கம் அகந்துவிடும். இல்லத்துக்கு இருப்பு என்பது இல்லை. மேலும் உண்மையாக இருப்பதற்கு இல்லாமல் என்பது எப்பயும் கிடையாது. இல்லத்திற்கு இருப்பு இல்லை, உண்மையாக இருப்பதற்கு இல்லாமல் எதுவும் இல்லை. இந்த ரெண்டோட தத்துவமே ஞானியருக்கு விளங்குது. சத்து அப்படிங்கிற சொல்லு பரமாத்மா தத்துவத்தை குறிக்குது. அது எங்கும் நிறைஞ்சி நித்தியமாக இருக்குது. அது இல்லாமல் போகிறதே கிடையாது. எது மாறிக்கிட்டே போகுமோ, எல்லா காலத்துலேயும் இருப்பதில்லையோ, அதுக்கு பேர் தான் அசத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் அசத். எது மாறிக்கொண்டே போகுமோ, எல்லா காலத்திலையும் இருப்பதில்லையோ, அதுக்கு பேர் அசத். ஆத்மா சத்து இருப்பது, அதான் உணர்வு. மாறுபாடு என்பது ஆத்மாவுக்கு கிடையாது. காரணம் அது கால தேச அவஸ்தைகளால் மாறாதது. அழிவற்ற, விளக்க முடியாத, நித்தியமான தினம் ஜீவாத்மாவுடைய அனைத்து உடல்களுமே அழியிறது தான். அழிவற்றவை நிலைக்கும். ஆகவே பரதகுல தோன்றலே நீ போர் செய். உடல் அழியும், ஆத்மா அழியாது. உடலின் அழிவு தவிர்க்க முடியாது. ஆகவே போரை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாது. நீ போரில் இருந்து பின்வாங்க எந்த விதத்துலேயுமே நியாயமாக இருக்காது அப்படின்னு கண்ண பரமாத்மா சொன்னார். ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. அப்படி நினைப்பவர்கள் அறியாதவர்கள். கண்ணுக்கு புலப்படுகிற இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து இந்த சரீரம் இருக்கு இல்லையா, அது ஸ்தூலம்தான். சூட்சம சரீரம், பிரிவு தான் மரணம். இறப்பது ஸ்தூல சரீரம் மட்டுமே. ஒரு ஸ்தூல சரீரத்தின் செய்கையால் தான் இன்னொரு ஸ்தூல சரீரம் கொல்லப்படும் நிலையில் அதனை கொல்பவன் என்கிறோம். கொல்வதே சரீரம், ஆத்மா இல்லை. இந்த ஆத்மா ஒருபோதும் பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. அவ்வாறே முன் உண்டாகி பின்னாடி ஏற்படக்கூடியதும் என்பதும் இல்லை. ஆக ஆத்மா பிறவாதது, இறவாதது, எக்காலத்திலையும் உள்ளது, பழமையானது. உடல் கொல்லப்படும் போது ஆத்மா கொல்லப்படுறதே கிடையாது. இப்போ அழிவதுங்கிற முதலும் முடிவும் ஆகின்ற இரண்டு விகாரங்களும் ஆத்மாவுக்கு இல்லைன்னு தெளிவாக சொன்னேன். எந்த பொருளும் 6 விகாரங்கள் உண்டு. உண்டாவது, உண்டான பிறகு இருப்பது, வளர்வது, மாறுவது, தேய்வது, அழிவது. மொத்தம் 6 விகாரங்கள். விகாரம்னா மாற்றங்கள். என்னென்ன? உண்டாவது, உண்டான பிறகு இருப்பது, அப்புறம் வளர்வது, மாறுவது, தேய்வது, அழிவது. இதுதான் வாழ்க்கை.
குந்தியோட மைந்தா அர்ஜுனா, எந்த மனுஷன் இந்த ஆத்மா அழிவில்லாதது, நித்தியமானது, பிறப்பற்றது, மாறுதலற்றதுன்றதை புரிஞ்சுக்கிறானோ அவன் எப்படி யாரை கொல்வான், யாரை கொல்விப்பான்? தெருவோட ஒரு சாது போய்கிட்டே இருந்தார். அவர் தெரியாமல் இன்னொருத்தருடைய காலை மிதிச்சிட்டார். அந்த கால் மிதிப்பட்டவன் என்ன பண்ணான், கோபத்தோடு அந்த சாதுவை கீழே தள்ளி விட்டான். உடனே சாதுவோட சீடர்கள்லாம் ஒடியாந்து சாதுவுக்கு பணிவிடை செஞ்சாங்க. சுவாமி, தங்களுக்கு குற்றவியல் செய்வது யாரென்று தெரிகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த சரீரத்தை அடித்த கை இதற்கு பணிவிடை பண்ணுதுன்னார் சாது. என்ன அர்த்தம்னா, உண்மையான ஞானிக்கு பகையும் இல்லை நட்பும் இல்லை. ஒருத்தர் கையால் தள்ளினா இன்னொரு கை அவரை பாதுகாக்குது. ஆக அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே கை தான். அந்த சரீரத்தை அது பாதுகாக்கிறதுனால உண்மையான ஞானிக்கு பகை இல்லை. ஆத்ம ஞானம் அடைஞ்சவனுக்கு அகங்காரம் கிடையாது. எவ்வனையும் கொள்ளுதல், கொள்ளுவித்தல், இப்படி அவனை எதுவுமே சாராது. பழுதுபட்ட உடைகளை கலைந்து விட்டு ஒரு புதிய உடையை அணிஞ்சிக்கலான்னு வச்சுக்கங்களேன். அது மாதிரி தான் ஆத்மாவை பழைய உடலை விட்டுட்டு போய் புதிய உடலை அடையுது. புதிய உடை சுகமளிக்கும். புதிய உடல் சுகமளிக்குமா என்ற கேள்வி கேட்பீங்க. அஞ்ஞானிக்கு அது சுகமாக தெரியாது, துன்பமாக தான் தெரியும். தாய் தனது குழந்தைக்கு புத்தாடை அணிவிப்பது போல் இறைவன் ஜீவனுக்கு புத்தொழில் அணிவிக்கிறாரு. உடை மாற்றிக்கொள்ள குழந்தை அழுவதைப் போலவே மனிதனும் அழறான். ஆத்மாவின் சொரூபம் எளிதாக புரியாததுனால தான் மேலும் 3 ஸ்லோகத்தில் ஆத்ம நித்தியன் என்றும் உருவமற்றவன் விகாரம் மற்றவன்னு நிரூபித்து அழிவுன்னு தவறாக எண்ணி வருந்த வேண்டியதில்லைன்றாரு. இந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெற்றதில்லை, அவனை நெருப்பு எரிப்பதில்லை, அவனை தண்ணீர் நனைப்பதில்லை, காற்று உலர வைப்பதில்லை, எதுவுமே கிடையாது. ஆத்மாவுக்கு உருவம் கிடையாது, இதனோடும் பந்தப்பட்டதன்று.